எப்படிடா உனக்கெல்லாம் இந்த மாதிரி எச்சத்தனமா யோசிக்க தோணுது? இவ்வளவு எச்சையா யோசிக்கிற நீ கண்டிப்பா நல்ல அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கவே மாட்ட. கண்டிப்பா தப்பான ஒரு வழியில தான் பிறந்திருப்ப என்று அவன் பச்சையாக மிரட்ட, அதை கேட்டு விக்ரமின் கண்களில் கோவ தீ கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்தது. கை நரம்புகள் அனைத்தும் புடைக்க ஆரம்பித்தது. அதே சமயம் நந்தகுமார், விக்ரம் சார், நான் 33வது மாடியில சேர்மன் ரூம்ல தான் இருக்கேன் என்று அவன் காதில் விழுமாறு மிகவும் சத்தமாக கத்தினான். ஆனால் இங்கே நசீர் அவன் சொன்ன பதிலை கேட்டு ஆச்சரியத்தில் இருந்தான். என்னது சாரா? இந்த லோக்கலான ஆளு உனக்கு சாராடா? அவன் எப்படா உனக்கு சாரானா? ஏண்டா இவ்வளவு அடிபட்டும் இத்தனை பேசியும் இதுக்கப்புறமுமா நீ இன்னும் அவனுக்கு உதவணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? உண்மையிலேயே உனக்கு ரொம்ப தைரியம் தாண்டா. உன்னை நினைச்சா எனக்கு சிரிப்பு தாண்டா. அவன் மூக்கில் பலார் என்ற குத்து விழுந்தது. பொல பொலவென ரத்தம் வடிய ஆரம்பித்தது. டேய், நீங்க எல்லாம் என்னடா பொம்பளைங்களா? யாரோ ஒருத்த வந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான். என்ன ஏதுன்னு பார்க்காம இப்படி அசையாம மலை மாடு மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க. என்னமா கண்ணு? நக்கலாக கேட்க நசீர் கோவத்துடன் அவனை பார்த்து, டேய், உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன அடிச்சிருப்ப? இதையெல்லாம் பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்ட நந்தகுமார் மெதுவாக விக்ரம் அருகில் சென்று, சார், என்னை மன்னிக்கணும், நான் உங்களுக்கு நிறைய சிரமம் கொடுத்துட்டேன் என்று சொன்னான். விக்ரம் மிகப்பெரிய பணக்காரன் என்பது நந்தகுமாருக்கு தெரியும். அந்த பணத்தை வைத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வான் என்றுதான் அவன் நினைத்தானே தவிர, அவனுக்கு தன் எதிரிகளை இந்த அளவிற்கு கையாளும் திறமை உள்ளதென்று நந்தகுமார் துளியும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சற்று முன் அவன் அனைவரையும் அடித்ததை பார்த்துவிட்டு, இவர்களை மட்டுமல்ல, இன்னும் 1000 பேர் வந்தாலும் தூக்கி பந்தாட முடியும் என்பதை நினைத்து அவனை மிகவும் சந்தோஷத்துடன் பார்த்தான். விக்ரம் சிரித்துக்கொண்டே நந்தகுமாரின் தோளில் கை வைத்து, இங்க பாரு நந்தகுமார், நீங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயத்தை பண்றதுக்காக ஒத்துக்கிட்டீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேன். ஆனா இப்போ உயிர் போற நிலைமையிலும் நீங்க என்னை காட்டி கொடுத்து எனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. இந்த மாதிரி நன்றி உணர்வோட இருக்கிற உங்களை பார்த்த விக்ரமிற்கு சிரிப்பு வந்தது. சிரித்துக்கொண்டே, ஏண்டா, உன்ன மாதிரி இந்த பல்கா இருக்கிற ஆளெல்லாம் பின்னாடி 10 பேரை வச்சுக்கிட்டு ஃபோனில் மட்டும்தான் மிரட்டுவீங்க போல. ஃபோனில் அந்த பேச்சு பேசுனடா. ஆனால் இப்போ நேரில் பார்த்தா ஏதோ காற்று இல்லாத பலூன் மாதிரி என் காலில் வந்து விழுந்துட்ட. சி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை. ஆனால் இதில் நீ பேசின பேச்செல்லாம்
என்று சொன்ன விக்ரம் மீண்டும் தனது பெற்றோரை பற்றி நம்ம உடனே இப்ப கிளம்பி போய் உங்க அம்மாவை காப்பாத்தணும். உங்க அம்மாவை முழுசா காப்பாத்தி உங்ககிட்ட கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், என் கூட வா. கண்டிப்பா சார், நீங்க இருக்கிறப்போ எனக்கு எந்த ஒரு பயமும் இல்லை என்று சந்தோஷமாக சொன்ன நந்தகுமார் விக்ரமுடன் சேர்ந்து அங்கிருந்து சென்றான். அவர்கள் இருவரும் அங்கிருந்து சென்ற பின்பு லூசிஃபரும் அவனது ஆட்களும் கீழே தரையில் வழியில் துடித்து புரண்டு கொண்டிருந்த நசீரையும் அவனது ஆட்களையும் பார்க்க, நசீருக்கோ லூசிஃபரை பார்த்து அத்தனை ஒரு ஆச்சரியம். அவனை பார்த்ததுமே லூசிஃபர் யார் என்பதை புரிந்து கொண்டான் நசீர். இந்த லூசிஃபர் அர்ஜுனோட ஆள் தானே? அந்த அர்ஜுனவே கொன்ன ராக்கெட் ராஜா கிட்ட இவன் சேர்ந்துட்டான். ஆனா இப்ப எப்படி இவன் இந்த விக்ரம் கிட்ட? அப்படின்னா ராக்கெட் ராஜாவுக்கும் விக்ரமுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதா என்ன என்று நினைத்தவனுக்கு விக்ரமை நினைத்து மேலும் மனதிற்குள் பயம் வந்து உருள ஆரம்பித்தது. ஏனென்றால் ராக்கெட் ராஜா தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா 2 மாநிலங்களுக்குமே மிகப்பெரிய ராஜா போன்றவன். அப்படிப்பட்ட ஒரு ஆளுடன் தான் விக்ரம் தொடர்பு வைத்துள்ளான். அதே சமயம் இப்பொழுது அவனுக்கு கீழ் வேலை பார்க்கும் லூசிஃபரும் எத்தனை துணிச்சலான முரடன் என்பதையும் அவன் தெரிந்து வைத்திருந்தான். அதனால்தான் இப்பொழுது தான் விக்ரமை பேசிய வார்த்தைகளை நினைத்து அவன் மனதிற்குள் பயபந்துக்கள் பலவிதமாக பலவாறு உருள ஆரம்பித்தது. இங்கே கீழே வந்த விக்ரம் காரில் ஏறி அமர்ந்ததும் அவன் மாற்றிக்கொள்வதற்காக நந்தகுமார் இன்னொரு ஷர்ட்டை அவனிடம் கொடுத்தான். மேலே நசீர் கும்பலை அடித்ததில் அவன் சட்டை எங்கும் இரத்தக்கரையாக இருந்தது. காரை ஸ்டார்ட் செய்ய சொன்னதும் அவர்களது கார் ஸ்டீஃபன் கிங் இருக்கும் இடத்திற்கு கிளம்ப ஆயத்தமாக இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.